ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஜெனிராஜ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. 30 டேஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீஃப் ஃபில்லிங் வந்து எந்தெந்த மெத்தடில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு லீஃப் ஃபில்லிங் மெத்தட் வந்து வச்சு நம்ம சுகர் பீரில் போடலாம், கர்தானாவில் போடலாம், அண்ட் வந்து ஜர்தோசி வச்சு போடலாம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து 2 பார்ட்டாக நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 2 பார்ட்டாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லீஃப் பேட்டர்ன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் வந்து டபுளாக போட்டு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக நான் போடுறேன். இந்த லீஃப் ஃபில்லிங் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு கூட சொல்லலாம் ஆரியில். கொடி பேட்டர்னில் தான் இந்த மாதிரி தான் லீஃப் ஃபில்லிங்ஸ் வரும். லீஃப் ஃபில்லிங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த லீஃப் ஃபில்லிங் வந்து ஈஸியாக இருக்குங்களா 2 கிளாஸில் வந்து இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஷார்ட் எட்ஜ் வரப்போ கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாக் போட்டுருவேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா லீஃப் பேட்டரை நான் பாதி வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம்ல இன் அண்ட் அவுட்டு அது மாதிரி லாக் போட்டு நான் வந்து போடுறேன். அதாவது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி புரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இது லாங்காக எடுத்துக்கிறேன் செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு உள்ளே கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து வெளில ஒரு லாக் போட்டு அந்த மாதிரி கொண்டு வரேன். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கூட நீங்கள் கொண்டு வரலாம். அது சூப்பராக இருக்கும். 2 சைடும் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா, இது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டாலே நீங்கள் வந்து சுகர் பீடு வச்சு ஈஸியாக போடலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கர்தானா பீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வச்சு சூப்பராகவே நீங்கள் ஈஸியாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் போடலாம்.
நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வச்சு போட்டோம் இல்லையா, இப்போ வந்து சுகர் பீட் வச்சு எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதே மாதிரி ஆஃப் லீஃபில் ஆஃப் சென்டர் பார்ட்டு கொஞ்சம் கீழே டவுனில் இறக்கி நான் சுகர் பீட் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணேன். எப்போதுமே 3 இல்லைன்னா 4 அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாக் போட்டு மேலேருந்து ஒரு லாக் போட்டு பேக்கில் ஸ்டிச் மாதிரி கொண்டு வாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி உள்ள கிளாஸஸ் வந்து நான் மேலே வந்து டேக் பண்ணி விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.